நல்லா கவனிங்க. பன்றிகளை மேய்க்கிறவனாய் மாறினான். பன்றிகளை மேய்க்கிறவனாய் மாறினான். He was taking care of the pigs. The Bible says he was struggling to get the food of the pigs for him. பன்றிகளுக்கு கிடைக்கிற சாப்பாடு கூட இவனுக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாவம். When there is self justification, when there is self righteousness, Bible says Romans 3:10, there is no one righteous, not even one. விவிலியம் சொல்லுகிறது ரோமையர் 3:10, நேர்மையாளர் ஒருவரும் இல்லை, ஒருவர் கூட இல்லை. இவன் என்ன செய்தான்? He started stealing the food of the pigs. இவன் பன்றிகளுக்கு இருக்கக்கூடிய சாப்பாட்டை திருடி கொஞ்சம் லைட்டா இங்க மறைத்து வச்சுட்டு மற்ற சாப்பாட்டை போயிட்டு இந்த பன்றிகளுக்கு கொடுத்தான். ஆமா, அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒன் ஆஃப் த பிக்ஸ், அங்க இருந்த ஒரு பன்றி லைட்டா ஸ்மெல் பண்ணி இவன் மறைச்சு வைத்தால, he hid his food. ஆமா, எங்க இருந்து? இங்க இருந்து திருடின சாப்பாடு. அதை மறைச்சு வைத்தத ஒரு பன்றி அப்படியே இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சது. இவனுக்கு கோபம் தாங்க முடியல. ஆஹா, நான் திருடி வச்ச சாப்பாட்டை எடுக்கிறியான்னு இவன் பன்றியை போய் அடிச்சான். பன்றி இவனை கடிச்சது. இவன் அடிச்சான், கடிச்சது, அடிச்சான், கடிச்சது. கடைசியில் இவன் தான் ஜெயிச்சான். கைகளை தட்டுங்க பார்க்கலாம். He got up from this pit. இந்த பன்றியின் குழியிலிருந்து எழும்பினான். அவன் அங்கிருந்து எழும்பினான். என்ன அர்த்தம் தெரியுமா? He had self realization. Self realization. தன்னறிவு. எந்த மனிதன் தன்னை உணர்வானோ அந்த மனிதன் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போக முடியாது. If you feel that you are not all right, if you feel that you are struggling, if you feel that you are sick, and if you have come to the Lord with self realization, believe you will never ever be abandoned by the Lord. நீங்கள் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது, மனமாற்றத்தோடு, மனம் திரும்புதலோடு வருகின்ற பொழுது நீங்கள் அப்படியே சென்று விட முடியாது. You have to receive the blessings of God in 100%. நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை 100% சுமந்தே செல்ல வேண்டும். He got up from the pit. Self realization. முடிவெடுத்தா, I will go to my papa's house. எங்க டாடி வீட்டுக்கு நான் போவேன்னு சொன்னா. அன்புக்குரியவர்களே, அங்க பின்னாடி யாராவது ஒருத்தர் எழும்பி நில்லுங்க. ஒன் ஆஃப் யூ ப்ளீஸ் கம். ஒன் ஆஃப் யூ, ஒரு ஆண்கள் யாராவது ஒருத்தர் எழும்பி வாங்களேன். ஜஸ்ட் ஒன் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். ஒன் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். எஸ், அப்படியே வாங்க. அவர் தான் அப்பா. அவர் என்ன செய்யறாரு? அப்படியே அங்க வாங்க, அங்க வாங்க. ஜஸ்ட் கம். இவன் என்ன செய்யறான்? மான்ட்ரியால்ல நடக்கிற பிரச்சனை. அவன் அங்கிருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் லிம்பிங் அண்ட் கோயிங். ஸ்டார்ட் லிம்பிங் அண்ட் கோ. அப்படி லிம்ப் பண்ணி போ. அடிப்பட்டு அப்படி போ, அப்படி போ, அப்படி போ. ஆமா, அப்பா ஓடி வராரு பையனை பார்த்து. ஓடி வாங்க, வாங்க. ஆமா, ஓடி வந்து கட்டி பிடிச்சாரு. When there is repentance, we experience mighty blessings. Pope Francis சொல்லுகிறார், God is not tired of forgiving us, but we are tired of going to him. ஆண்டவர் நம்மை மன்னிப்பதில், ஆசீர்வதிப்பதில் அவர் சோர்ந்து போவதில்லை. நாம் தான் சோர்ந்து போயிருக்கிறோம். என்ன பிரச்சனை? எப்படியான பிரச்சனை? எப்படியான வேதனை? எப்படியான கலக்கம்? எப்படியான கண்ணீர்? What is your problem? What is your brokenness? Are you isolated? Are you alienated? Just come to him and tell him, Lord, this is what I am. ஆண்டவரே, நான் இப்படித்தான் வாழ்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். Let's pray for a moment. எல்லோரும் எழுந்து நிற்பீர்களா? Kindly stand up. எழுந்து நில்லுங்க. எழுந்து நில்லுங்கள். Let's pray for a moment. ஒரு நிமிடம் கண்களை மூடி. God wants us to have repentance. God wants us to have repentance. கடவுள் நம்மை மனமாற்றத்தில் வழிநடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். He doesn't want to lose us. எப்படியான வேதனை, எப்படியான போராட்டம், எப்படியான கலக்கம், எப்படியான கண்ணீர். Do you feel that you are neglected by the doctors, medicines, hospitals, people? மனிதர்களால், மருந்துகளால், மருத்துவமனையினால் கைவிடப்பட்டவர்களோ? Close your eyes. கண்களை மூடுங்கள். Lift up your hands. கரங்களை உயர்த்துங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்வை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிறேன். Pope Francis says,
2000 years before the word became flesh, has been waiting for you and me to come and dwell in us in Eucharist. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வார்த்தை மனு உருவானவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்பரச வடிவிலே வந்து தங்குவதற்காக ஆசையாய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போம். உலகில் உயர்ந்த சிறந்த கொண்டாட்டம் திருப்பலி கொண்டாட்டம். ஜெபிப்போம். அன்பு இயேசு சாமி, வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும், பெயர் பெயராய் ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும். ஸ்டானிஸ்லாஸ், ஸ்டெல்லா, அற்புதராஜ், கலை, நிக்கோலஸ், ஸ்டான்லி, சாந்தி, கண்மணி, ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மருத்துவரால் கைவிடப்பட்ட 2 நபர்கள் இங்கே உண்டு. You are neglected by the doctors. இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அழைத்திருக்கிறார். கிட்னி ப்ராப்ளத்தோடு 2 வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்டெஸ்டைன்ஸ்ல பாதிப்போடு இருக்கிற ஒருவரை அவர் தொடுகிறார். ஹார்ட் வால்வுல பிரச்சனையோடு இருக்கிற ஒருவரை தொடுகிறார். நம்மை அப்படியே ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியில் அர்ப்பணமாக்குவோம்.